வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். இன்னைக்கு திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, ஸ்ரீவாரிமெட்டு நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது அங்கே செப்பரேட்டாக இஷ்யூ பண்ணுறாங்கல்ல. ஜென்ரலாக பார்த்தோம்னா ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இங்கே எர்லியாக முடிஞ்சு போச்சுன்னா டோக்கன்ஸ் மேக்ஸிமம் நிறைய பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக ஸ்ரீவாரிமெட்டு நடப்பாதைக்கு அங்கே போயிட்டோம்னா டோக்கன் வாங்கிக்கிட்டு போயிடலாம் பண்ணுற மாதிரி பக்தர்கள் அங்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் வீக்கெல்லாம் பார்த்தோம்னா ஹெவி க்ரௌடு இருந்திருக்கு. ஸ்ரீவாரிமெட்டில் ஹெவி க்ரௌடு இருக்குது. அங்கே ஒரு நாளைக்கு ஒரு 3000 டோக்கன் வரைக்கும் இஷ்யூ பண்ணுறாங்க. நேற்று ரொம்ப ஹெவி க்ரௌட் இருந்திருக்கு. 1 மணி நேரத்துலேயே டோக்கன்ஸ் கூட முடிஞ்சு போச்சு. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட, அதாவது விஷ்ணு நிவாசம் ஏரியாவில் ஆட்டோ டிரைவர்ஸ் அவங்க பண்ணுற வேலை என்னன்னா, பக்தர்களை நீங்கள் எங்கள் ஆட்டோவில் வந்தீங்கன்னா நாங்கள் டோக்கன் அங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வாங்கி தரோம் பண்ணுற மாதிரி அவங்கள நம்ப வச்சு மோசம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தெலுங்கு நியூஸ் பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு. ஸோ நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த கட்டிங்க. ஸ்ரீவாரிமெட்டு மார்க்கமில் பக்துல ரத்தி, ஆட்டோ டிரைவரில் நிறுவ தோப்பிடி. அதாவது ஆட்டோ டிரைவருக்கு நம்ம வச்சு மோசம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் டோக்கன் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லி அதிகமான காசு வாங்கிக்கிட்டு அங்கே எடுத்து போய் விட்டுட்டு க்ரௌடு அதிகமாக இருக்குது, எங்களால் வாங்கி கொடுக்க முடியாதுன்ற மாதிரி கொஞ்சம் பேர் பக்தர்களை மோசம் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் கொஞ்சம் பேர் ஆட்டோ டிரைவர்ஸ் பக்தர்களை க்யூ லைனில் விட்டுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. இதில் கண்டிப்பாக அதாவது லோக்கல் திருப்பதி பக்தர்கள் கூட டிடிடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் அதிகமாக காசு வாங்கிட்டு இருக்காங்க, பக்தர்களை மோசம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நியூஸில் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ரீவாரிமெட்டு நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு கொடுக்குற டோக்கனில் கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணுவாங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு கொடுக்குற டோக்கன் கூட ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் விஷ்ணு நிவாசம் இருக்குல்ல, அதுலேயே ஒரு செப்பரேட் கவுண்டர் வச்சு அங்கே டோக்கன் வாங்கிக்கிட்டு மத்தியானம் ஸ்லாட்லேருந்து கூட கொடுத்து, அதாவது விஷ்ணு நிவாசத்தில் செப்பரேட்டு கவுண்டர் வச்சு ஸ்ரீவாரிமெட்டு டோக்கன்ஸ் இங்கே வாங்கிக்கிட்டு ஸ்ரீவாரிமெட்டில் நடந்து போகிற மாதிரி கூட சிஸ்டம் பண்ணுறது பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இங்கே முடிஞ்சு போச்சுன்னு நம்ம ஃபாஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் போகிறதுக்காக ஆட்டோஸில் போகிறது கூட அவ்வளோ சேஃப் கிடையாது. அந்த ரோடெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ சேஃப் கிடையாது. அதனால் விஷ்ணு நிவாசத்துலேயே ஒரு கவுண்டர் வச்சு ஸ்ரீவாரிமெட்டுக்கு போகிற பக்தர்கள் இங்கே டோக்கன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கே வாங்கிக்கிட்டு திருப்பதிலேயே பொறுமையாக எப்படியோ ஃப்ரீ பஸ் இருக்குது, ஆர்டிசி பஸ் இருக்குது, பக்தர்கள் அப்போ பொறுமையாக பஸ் ஏறி போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இது விஷயமா நானும் டிடிடி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு பர்சனலாக மெயில் சென்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்திருக்கிற நியூஸ் இது. ஸோ மேக்ஸிமம் பக்தர்கள் எர்லியாக, அதாவது நைட்டே ஒரு 8 மணிக்கெல்லாம் நம்ம திருப்பதியில் வந்துட்டோம்னா 9 o'clockலேருந்து டோக்கன் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ எர்லியாக வந்துடுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். இங்கே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக ஸ்ரீவாரிமெட்டுக்கு போகிறதுன்றது அவ்வளோ சேஃப் கிடையாது ஆட்டோஸில் கூட எனக்கு தெரிஞ்சு. ஸோ பக்தர்கள் இது விஷயமா கொஞ்சம் யோசனை பண்ணி டோக்கன் எர்லியாக திருப்பதியில் வாங்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அப்டேட். சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். யாராவது ஜாயின் பண்ணாதவங்க நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.